எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் ஒருவனான சீனு ராமசாமியின் படம் என்னைக்கு பருவக்காற்று தமிழ் சினிமாவின் ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் நீர்ப்பறவை அதைவிட மிக முக்கியமான படமாக அமையும் என்று எனக்கு தெரியும். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கே பேசும் பொழுது குறிப்பிட்டார்கள், இந்த படத்திற்கு யூ சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கிறது, சந்தோஷம் அப்படி என்று. இப்பொழுதெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கிடைப்பது ரொம்ப அரிது தமிழ் படத்துக்கு என்றும் குறிப்பிட்டார்கள். தமிழச்சி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய 3ஆம் துறைக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். ஆனால் அந்த படம் 225 நாட்கள் தாண்டி ஓடிய படம். அதே சமயத்தில் கமலுக்கும் எனக்கும் தேசிய விருது வாங்கி கொடுத்த படம். ஸோ இந்த சென்சர், with due respect to the censor board, don't ever worry about the use and A's they give. அதே மாதிரி இந்த மார்க்ஸை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மார்க்ஸ், இந்த சென்சர் போர்ட் கொடுக்குற யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், இதெல்லாம் நத்திங். அல்டிமேட்லி அங்கே படம் ஃபீஸாக இருக்கும். நீங்கள் எது சொல்றீங்க? That is what is important. நேற்று முந்த நாள் என்னுடைய வகுப்புகளில், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யுவர் ஃபில்ம், உன்னுடைய படம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய அந்த படத்தை நீ எடுத்த என்ன நோக்கத்தோடு எடுத்தாயோ அதுதான் உன்னுடைய படம். யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் ஃபில்ம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த சீனு ராமசாமி இதை என்ன நோக்கத்தோடு எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த நோக்கத்தோடு தான் நான் என்னுடைய பெரும்பாலான படங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன். அதாவது வெற்றி படமாக, அது வசூல் வெற்றியாகவும் இருக்க வேண்டும், தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட படமாக திரும்பி வர வேண்டும். அதே சமயத்தில் அது ஒரு ஆழமான, அழுத்தமான, உணர்வுபூர்வமான படம் என்று நல்ல படம் என்று அங்கீகரிக்கப்படவும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரே படத்தில் அமைவது ரொம்ப அபூர்வம். அதை தொடர்ந்து நான் முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். அது தொடர்ந்து எனக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வழியில் என்னுடைய பாலா, என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய சீனு ராமசாமி இப்பொழுது படம் எடுப்பது, ஒரு படத்தை எடுத்து இன்னும் ரிலீஸ் செய்யாது, அதே சமயத்தில் அடுத்த படத்தை தொடங்கி இருக்கும் என்னுடைய சுகா, அதை தொடர்ந்து என்னுடைய அமர்நாத், இன்னும் நிறைய என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமாவை நம்முடைய இளைஞர்கள், இளம் இயக்குநர்கள் வெகு சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில், அதே சமயத்தில் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு கர்வம் உண்டு. சீனுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். வசூல் வெற்றி மட்டுமல்ல, கலா ரீதியான வெற்றியையும் அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பேசிய பலர் ஒளிப்பதிவாளர் பாலு என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒளிப்பதிவாளர் பாலு என்பது ஒவ்வொரு சமயம் நான் என்ன பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு, ஐயோ நான் படலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாலசுப்ரமணியத்தை தான் பாலுன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் புரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. இப்போ ஒளிப்பதிவாளர் பாலு வேண்டது, நானும் ஒரு ஒளிப்பதிவாளர், என்னையும் பாலுன்னு தான் கூப்பிட்டாங்க, இன்னைக்கும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஸோ பாலசுப்ரமணியத்தை பற்றி, பாலுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப மரியாதை பண்ற ஒரு ஒளிப்பதிவாளர் பாலு. ஸோ அந்த வகையில் பாலு என்று அவர் குறிப்பிடப்பட்டாலும் அதை நான் நினைச்சுக்கிட்டேன். நான் இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்திருந்தால் என்ன செய்திருப்பதுன்னா, அதை விட சிறப்பாக பாலு செய்திருப்பார். இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன்.
அவருடைய பங்களிப்பு இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே சமயத்தில் இந்த விழாவுக்கு வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனான சுகாவோடு பேசிக்கொண்டு வந்தேன். அப்பா, இப்பெல்லாம் தமிழ் பாட்டு பாடுறாங்களா இங்கிலீஷ் பாட்டு பாடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குதப்பா என்று சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமாக அந்த எண்ணம் எனக்கு இந்த படத்துடைய பாடல்களுக்கு வராது என்று நினைக்கிறேன். வர சீனு விட்டிருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ சீனு ராமசாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்த உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவரே ஒரு நடிகர், கலைஞர். அவரை பற்றி அவருக்கு சீனு ஒரு வருத்தம் காரணமாக உதயநிதியை குறைப்பட்டு பத்திரிகை எழுதியிருந்தாலும் அதையும் மறந்து சீனுவை கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரே, அதற்கு என்னுடைய நன்றி. அதற்கு என்னுடைய நன்றியை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ உதய், தேங்க்யூ so much for giving a wonderful film to Chinu, and I'm sure you would have lived up to your expectation. இந்த படத்தில் நடித்த விஷ்ணு, அப்புறம் சுனைனா, மற்ற ஹீரோயின் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வசூல் ரீதியாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி வசூல் ரீதியாக மட்டுமல்ல, கலா ரீதியாகவும் இது வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் பிரபஞ்ச சக்தியை வணங்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.